ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. டிசம்பர்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கிறிஸ்மஸும் நியூ இயரும் தான். அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷல்னா ப்ளம் கேக் தான். எப்போவுமே ப்ளம் கேக் வந்து கடையில் தான் வாங்குவோம். ஆனால் இந்த வருஷம் நியூ இயருக்கு எல்லாருமே ப்ளம் கேக்கை வீட்டிலேயே செஞ்சு ஹாப்பியாக நியூ இயரை கொண்டாடலாம். இப்போ ப்ளம் கேக் செய்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளம் கேக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1/4 கப் சுகர் சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து முந்திரி, பாதாம், டூட்டி ஃப்ரூட்டி, கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், இது எல்லாமே சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1 டீஸ்பூன் வந்து உங்களுக்கு என்ன எசன்ஸ் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஆஃப் டம்ளர் வந்து நம்ம சுகர் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சல்லடை வச்சுக்கலாம். அதில் 1 டம்ளர் மைதா மாவு, ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் பட்டை தூள், பட்டை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம், எந்தவித கட்டிகள் இல்லாத மாதிரி. இப்போ அது கூட நம்ம அப்பளையாவே ரெடி பண்ணி வச்ச அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றின இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் வந்து எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லா பக்கமே இது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணி மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கலக்கி வச்சுருக்க மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டுட்டு அது மேலே நீங்கள் இந்த மிக்ஸை சேர்த்துக்கோங்க. அடுத்து குக்கர் மூடியில் கேஸ் கட்டிய விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண தோசைக்கல் மேலே இது நம்ம வச்சுக்கலாம். ஒரு 3/4 மணி நேரம் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் ஆச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் வந்து வச்சுருக்கோம். டூட்டி ஃப்ரூட்டியும் மேலே வந்து அழகுக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டும். டோட்டலாக வந்து 45 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஆகட்டும். அப்போ தான் வந்து அது ஃபுல்லாக ஆறும். இப்போ நல்லா ஆறுறதுக்கு 1 மணி நேரம் விட்டாச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சுற்றியும் கத்தியை வச்சு எடுத்து விடணும். அப்போ தான் ஒட்டாமல் சூப்பராக வரும். இதுவே நீங்கள் வந்து பட்டர் ஷீட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை லைட்டாக டேப் பண்ணாலே வந்துடும். இப்போ ஒரு மேலே ஒரு மூடி வச்சுட்டு அதை நல்லா 2 டைம் தட்டுனீங்க அப்படின்னா சூப்பராக கேக் வந்து அதுலேருந்து டீமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ப்ளம் கேக் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த வருஷம் நியூ இயருக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.